ஷட் திலா ஏகாதேசி விரதம். ஷட் என்பது ஆறையும், திலா என்பது எள்ளையும் குறிக்கும். ஏகாதேசி தினத்தில் எள்ளை 6 விதங்களில் பயன்படுத்துவதன் மூலம் அனைத்து வகையான வளங்களையும் செல்வங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். இந்நாளில் எள் கலந்த உணவை தானம் செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சம் வராது. மேலும் இந்நாளில் 6 வகையில் எள்ளை பயன்படுத்துவதன் மூலம் இவ்விரதத்தின் முழு பலனையும் பெறலாம். இந்த தானமானது ஏகாதேசி அன்று செய்யக்கூடாது, துவாதசி திதியில்தான் செய்ய வேண்டும். ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் எள்ளை 6 விதங்களில் பயன்படுத்தலாம். எள் கலந்த நீரில் குளிப்பதும், எள்ளை அரைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வதும், எள்ளினால் ஓமம் செய்வதும், எள் கலந்த உணவை உண்பதும், எள்ளை தானம் செய்வதும். எள் கலந்த உணவை தானம் செய்வதன் மூலம் இவ்விரதத்தின் முழு பலனை பெறலாம். ஷட்டிலா ஏகாதேசி விரதத்தின் பொழுது எள்ளை பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஷட்டிலா ஏகாதேசி விரதத்தின் பொழுது கருப்பு எள்ளால் செய்யப்பட்ட பிரசாதத்தை பகவானுக்கு படைக்க வேண்டும். ஷட்டிலா ஏகாதேசியின் விரத கதை. பூலோகத்தில் வாழ்ந்து வந்த பெண் ஒருத்தி பகவான் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தை. அவள் பகவானுக்காக அனைத்து விரதங்களையும் பூஜைகளையும் முறைப்படி கடைபிடித்து வந்தாள். பகவானுக்காக என்னென்ன விரதங்கள் இருக்கோ, என்னென்ன பூஜைகள் இருக்கோ அதை அனைத்தையும் முறைப்படி கடைபிடித்து சீரும் சிறப்புமாக செஞ்சா. ஆனாலும் அவள் யாருக்கும் எந்த ஒரு தானமும் தர்மமும் செய்தது இல்லை. ஒரு நாள் பகவான் அவளை சோதித்து பார்ப்பதற்காக அவள் வீட்டின் முன் யாசகம் கேட்டு நின்றார். அவளோ பூஜையில் இருந்த வேளையில் யாசகம் கேட்டு தொல்லை பண்ணதன் காரணமாக கோபத்துடன் பகவான் கையில் வச்சிருந்த தட்டுல மண்ணை அள்ளி போட்டுட்டான். பகவானும் எதுவும் சொல்லாம திரும்பி போயிட்டாரு. சிறிது காலம் கழிச்சு அவள் இறக்கும் தருவாய் வந்தது. அவள் செய்த விரதத்தின் பலன் காரணமாக அவளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. அவளுக்கு என ஒரு தனி மாளிகை போன்ற வீடு இருந்தது. ஆனால் வீட்டில் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் எதுவும் இல்லை. இதை பார்த்த அவள் அதிர்ச்சி அடைந்தாள். உடனே பகவானிடம் சென்று, உங்களை முழு பக்தியுடன் வணங்கி முறைப்படி விரதம் இருந்து பூஜை செய்த எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் வீட்டில் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் இல்லையே என்று கேட்டாள். அந்த பெண்ணிடம் பகவான் மகாவிஷ்ணு, நீ என்ன முழு பக்தியுடனும் எனக்காக எல்லா பூஜை மற்றும் விரதங்கள் எல்லாம் செஞ்ச. ஆனால் நீ செய்ய மறந்த ஒன்று இருக்கு. அது ஏழைகளுக்கும் பசி என்று வந்தவர்களுக்கும் உணவு என்று நீ எதுவும் தரவில்லை. அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தவறு என்று கூறினார். தான் செஞ்ச தவறை எண்ணி வருந்திய அந்த பெண் பகவானிடம் தன்னை மன்னித்து விடுமாறும், இந்த நிலை மாற என்ன செய்ய வேண்டும் என்றும், எனக்கு பாவ விமோசனம் தாங்க என்றும் பகவானை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு பகவான், உன்னை பார்ப்பதற்காக தேவகன்னிகள் வருவார்கள். அவர்கள் வரும் வேளையில் நீ உன் வீட்டின் கதவை மூடிக்கொண்டு உள்ளே இரு. அவர்கள் உன்னை காண வேண்டுமென்றால் ஷட்டிலா ஏகாதேசி விரதத்தின் பலனை தர வேண்டும் என்று கேள் என்று அறிவுறுத்தினார். சிறிது நேரத்தில் தேவகன்னிகளும் அந்த பெண்ணை காண வந்தார்கள். அவள் உடனே வீட்டின் கதவை மூடிக்கொண்டு அவர்களிடம், என்னை காண வேண்டுமென்றால் நீங்கள் இருந்த ஷட்டிலா ஏகாதேசி விரதத்தின் பலனை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கும் அந்த தேவகன்னிகள் சரி என்று ஒப்புக்கொண்டதன் மூலம் அவள் கதவை திறந்தாள். ஷட்டிலா ஏகாதேசி விரதத்தின் பலனின் மூலம் அவள் பாவங்கள் அனைத்தும் நீங்கியது.
ஷட்திலா ஏகாதேசி விரதத்தினை முறைப்படி கடைப்பிடிப்பதன் மூலமும் அந்நாளில் எள் மற்றும் பிற உணவுப் பொருட்களை தானம் செய்வதன் மூலமும் அளவிலா பலன்களையும் பெறலாம். ஷட்திலா ஏகாதேசி விரதத்தின் பொழுது கருப்பு எள் கலந்த உணவினை தானம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சமே வராது. மேலும் அனைத்து வகையான செல்வங்களையும் பெறலாம். இவ்விரதத்தின் நோக்கமே தானமும் தர்மமும் செய்வதே. இல்லாதவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதன் மூலம் இவ்விரதத்தின் முழுமையான பலனை பெறலாம்.